ஆப்பிரிக்கால கிளிமஞ்சாரோ அப்படின்னு ஒரு பகுதி கேள்விப்பட்டிருப்போம். டான்சானியால கிளிமஞ்சாரோ. அந்த கிளிமஞ்சாரோல ஒரு 100 இளைஞர்களை எடுத்து அந்த 100 இளைஞர்களை 3 மாதம் அந்த நாட்டு மரபு உணவுகளை சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க நாட்டு மரபு உணவுகள். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு மேற்கத்திய உணவுகள், பிரெஞ்சு ஃப்ரைஸ், கொக்கோ கோலா இதெல்லாம் வச்சு பர்கர், பீஸா அப்படின்னு இன்னும் ஒரு 3 மாசம் சாப்பிட்றாங்க. மறுபடியும் அதே பசங்களை திரும்ப 3 மாசம் பழைய உணவுகளை சாப்பிட வைக்கிறாங்க. மொத்தமா ஒவ்வொரு 3 மாசத்திலையும் அவனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை புரோட்டியோனோமிக்ஸ் புரத கூறுகள் அத்தனையும் ஆய்வு செய்து, மிகப்பெரிய ஆய்வு அது. நம்ம ஊர்ல நான் அந்த ஆர்டிக்கலை படிச்சோடனே இங்க இருக்கக்கூடிய தேசிய உணவியல் கழகத்தினுடைய தலைவர்கிட்ட நான் அந்த மெசேஜ் அப்படியே அதை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இங்க செய்ய முடியுமான்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஆய்வு எவ்வளவு கடினமானது என்று தெரிந்தது. புற்றுநோய்க்கு எதிராக நம்ம உடல்ல உருவாக்கக்கூடிய கூறுகளை அழிக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு இருக்கு, பிற நோய்கள் வராமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு மரபு உணவுகள் சாப்பிடும் போது அந்த 3 மாசம், பாரம்பரிய உணவு இல்லாம மேற்கத்திய உணவு சாப்பிடுற அந்த 3 மாசம், மறுபடி பாரம்பரிய உணவுகள் சாப்பிடும் போது 3 மாசம், மொத்தம் 9 மாதங்கள் அந்த 100 இளைஞர்களும் ஸ்டடி பண்ணி லான்செட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. என்ன முடிவு தெரியுமா? அந்த பாரம்பரிய உணவுகள் சாப்பிடும் போது அந்த இளைஞர்களின் எதிர்ப்பாற்றல் ஆக சிறப்பாக இருந்தது என்பதுதான். உடனே எனக்கு ஒரு ஆர்வம், என்னடா மரபு உணவு சாப்பிட்றாங்க ஆப்பிரிக்கால தெரிந்து கொள்ளும் என்று பார்த்தால் அவர்கள் ஒரு கஞ்சி சாப்பிட்றாங்க. வேற ஒரு கஞ்சி இல்லை, நம்ம ஊர் கேழ்வரகு கஞ்சி. நண்பர்களே, எடுத்து பார்த்தா அவனும் மில்லட்ல ஒரு கஞ்சி சாப்பிட்ருக்கான். வாழைப்பழத்தை புளிக்க வைத்து சாப்பிட்ருக்கான். அது ஒரு பேரு, உகிலி அப்படின்னு ஒரு பேரு. நீங்கள் இணையத்தில் தேடி பார்க்கலாம். நான் சொல்றது ஒன்றும் கதை கிடையாது. இணையத்தில் தேடி லான்செட் இது மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் டான்சானியன் ஃபுட் ரிசர்ச் போட்டீங்கன்னா கூகுள் சாட் ஜிபிடி உங்களுக்கு மொத்த பேப்பரும் டவுன்லோட் பண்ண முடியும். அவர்கள் சொல்றது என்ன, கடைசியா அந்த ஆசிரியர் கடைசி பேரால கன்க்ளூஷன் எழுதுறார். மரபு உணவுகளை சாப்பிடுவது, அன்னாடம் அதை எடுத்து கொண்டிருப்பது நேரடியாக நமக்கு ஒரு எதிர்பார்த்தல் கொடுக்கக்கூடியது. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை மரபு உணவுகளை எடுக்கணும்னு சொல்லி கொண்டே இருப்பது. நண்பர்களே, நம்ம கிட்ட அவ்வளவு சத்தான விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு. இந்த திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு தடவை போயிருக்கேன். நான் ஏதோ ஒரு பணிக்காக போயிட்டு வர்ற வழியில ஒரு நெல்லிக்காய் தோட்டம், கொத்தா நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டா, எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல, போய் கேட்டு வாங்கணும். ஒரு பையன் தூக்கிட்டு போகிறேன். போனால் அவர்கிட்ட போய் கேட்டு, சார் நெல்லிக்காய் வேணும், எவ்வளோ விற்பீங்களா? தோட்டக்காரர் மாதிரி வாசலில் உட்காந்துக்கார்ட்ட, நீ போய் எடுத்துக்கோப்பா, எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ அப்படின்னாரு. நம்ம வெளிநாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான பெரிய தோட்டங்கள், செரி பழங்கள், ப்ளூபெரி இருக்கு, ரோஸ்பெரி இருக்குன்னா நம்மளே போய் பறிச்சுட்டு அவங்க எடை போட்டி கொடுப்பாங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம் போய் வாங்கும். நம்ம ஊரில் கூட அப்படி வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் நானே போய் அங்கங்கே இருக்கலாம் பறித்து பேக்லாம் எள்ளிட்டு கொடுத்து, சார் எவ்வளோ கொடுக்கணும்ண்ணா அப்படின்னு கேட்க, எடுத்துகிட்டு போங்க சார். ரொம்ப அலட்சியமாக சொன்னார், எடுத்துகிட்டு போங்க சார். என்ன இது, ஏன் இப்படி சொல்கிறீங்க? எடுத்துகிட்டு போங்கன்னா அவர் சொல்றாரு, சார் பரிகூலி கூட கிடைக்காது சார், 5 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் கேட்டுட்டு இருக்கானுங்க, நானே என்ன செய்யணும் வச்சிருக்கேன், நீங்க யூஸ் பண்ணா வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. உலகத்தின் ஆக சிறந்த பழம் நெல்லிக்காய்.